குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பெற்றோர்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறா சொல்லுங்க. அந்த மாதிரிதான் இந்த வீடியோவும் அமைஞ்சிருக்கு. ஒரு பையன் தன்னுடைய அம்மாக்காக வாங்க கொடுத்த கிஃப்ட் நம்ம எல்லாரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிராங்க் ஸ்டார் சூர்யா அப்படின்றவரு அன்னையர் தினம் அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு பாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஓபன் பண்றாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமா பேசுறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் தங்க மோதிரமா அப்படின்னு ஆச்சரியத்துல ஆழ்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்றாங்க. பட் எல்லா பெற்றோர்களும் சொல்ற அதே வார்த்தை, ஏன்பா இவ்வளவு விலை கொடுத்து வாங்குற அப்படின்னு அவங்களுமே சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகன் தனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க ஆனந்த கண்ணீரை விட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்டேன். அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே. என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ, என் முதல் காதலும் நீ, எந்தன் தேடலும் நீ. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசுல நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்த பெத்தவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அது கொடுக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது நமக்கு மட்டும் இல்லாம நம்மள பெத்தவங்களுக்கும் அலாதையான சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ. தஷ்வந்தினி காமராஜ் அப்படின்றவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு. நம்ம சொந்த காசுல நம்மள பெத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரியான கேப்ஷனோடையும் என் முதல் நாயகன் நீ அப்படின்ற பாட்டோட லிரிக்ஸையும் போட்டிருக்காங்க. ஏடிஎம் மிஷின்ல இருந்து அவங்க சம்பாதிச்ச காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நகை கடைக்கு போய் அங்க தன்னுடைய அப்பாவுக்கு தங்க நகையை வாங்கி கொடுத்து போட்டு அழகு பாக்குறாங்க. அப்பாவும் ரொம்ப பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குற நெட்டிசன்கள் சிப்புக்குள்ள இருக்கிற முத்து மாதிரி தான் அப்பாவோட அன்பும் வெளியில தெரியாது, ஆனா அது ரொம்ப விலை மதிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. எல்லா பெத்தவங்களுக்குமே எந்த எதிர்பார்ப்பும் பெருசா இருக்காது. அவங்க மகனோ மகளோ ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்றதே ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதெல்லாம் தாண்டி நம்மளையும் அவங்க கவனிச்சுக்கிறாங்க, நமக்கும் அப்பப்ப சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிச்சயமா டபுள் ட்ரீட்டா தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியான வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லையில் நாட்டை காக்க களமிறங்கும் அப்கிரேடட் ஆவடி பீரங்கி. சுமார் 46 டன் பிரம்மாண்ட பீஷ்மா பீரங்கி குறித்து வெளியான முக்கிய தகவல். இந்திய எல்லையோரங்கள்ல நாட்டை பாதுகாக்கிறதுக்காக பல பீரங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான போர்க்காலங்கள்ல அதி தீவிரமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான பீரங்கிகள்ல ஒண்ணுதான் ரஷ்யாவை சேர்ந்த T-90S பீரங்கி. இதோடைய இந்திய வெர்ஷன் தான் ஆவடியில தயார் பண்ணப்பட்டு இருக்கு. அதுதான் பீஷ்மா T-90 அப்படின்னு சொல்றாங்க. மகாபாரத கதையில வர பீஷ்மரோட பேரை தான்